Hi friends, welcome to veni'skitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் அரிசி மாவு கலர் மாறாதபடி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். தீயை கம்மியாவே வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா அது தீஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வறுத்ததும் மாவை நம்ம பிசையணும். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் மாவை தட்டிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாகிட்டுனா உருண்டை வராது. ஸோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை மட்டும் இல்லை, வேறு வடிவாகவும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறேன். நீங்கள் நீல வாக்கில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருட்டியே சேர்த்துக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா மாவு கரைஞ்சிரும். உருண்டை சேர்க்கும்போது ஒரு 5 உருண்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியில் அதில் தண்ணியை ஊற்றி கரைச்சி உள்ளே சேர்க்குறதுக்கு தேவைப்படும். உருண்டையெல்லாம் சேர்த்ததும் ஒரு 6 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 6 நிமிஷம் கழித்ததும் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். உருண்டை நல்லா வெந்ததும் ஒரு 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீனிக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்கிற அந்த 5 உருண்டையில் தண்ணி சேர்த்து இந்த நேரத்தில் நம்ம கலந்துக்கலாம். நம்ம மாவு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கட்டியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் 1 டம்ளர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு தேங்காய் சேர்த்து 2 கொதி வந்ததும் இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.